ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களுடன் தான் இன்றைய நேர்காணல் செல்ல இருக்கிறது. உங்ககிட்ட நம்ம தொடர்ச்சியா இந்த சர்வதேச அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸ் குறித்து பேசிட்டு வரோம். அமெரிக்கா குறித்தும் பேசியிருக்கோம். ட்ரம்ப்புடைய வரி, அவருடைய வரி விதிப்பு நம்ம நாட்டுக்கு எந்த அளவுக்கு இது என்ன பாதிப்பு, இதை பத்தி பேசணும். சீனா அமெரிக்கா உறவு குறித்துலாம் பேசியிருக்கோம். எனக்கு ட்ரம்ப்பை பொறுத்தவரை ஒரு விஷயம் புரியல. ட்ரம்ப் முஸ்லிம் நாடுகளுக்கு பொதுவாக எதிரானவருங்கிற ஒரு பார்வை உண்டு. இந்தியாவுக்கு அதிக வரி விதித்தாருங்கிற ஒரு விமர்சனம் உண்டு. ரஷ்யாவோட தொடர்ந்து பிரச்சனை பண்றாருங்கிற ஒரு விமர்சனமும் அவர் மீது தொடர்ந்து வருது. உக்ரைன் பிரச்சனையை தேவையில்லாமல் தூண்டி விட்டாருன்னு இஷ்யூ வருது. வடகொரியாவோட ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. அது ஏதோ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஈரான் அமெரிக்கா பிரச்சனை என்னன்னு உலகத்துக்கு நல்லாவே தெரியும். பிற நாடுகளுடன் அவர் சண்டை போட்டாரு, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காருங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். அவருடன் நேச நாடுகளா இருந்த ஐரோப்பிய நாடுகளோடையும் ஒரு பிரச்சனை பண்ணாரு. WTOல இருந்து வெளியே வந்தாரு. இதெல்லாம் பயங்கர விமர்சனமா பார்க்கப்படும். விமர்சனங்கிறத விட ஆச்சரியமா பார்த்தாங்க. யார் அந்த ட்ரம்ப்? ரொம்ப வித்தியாசம். அமெரிக்காவே ஒரு வித்தியாசமா ட்ரம்ப் பயங்கர வித்தியாசமா இருக்காரு. இப்ப அவங்க நாட்டின் ஒரு மாகாணத்திற்கு மேயர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒருவருடன் சண்டை போடுறாரு அவர். அதுவும் எப்படின்னா, நீ ஜெயிச்சிட்ட, உனக்கு நிதியை நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. இது இப்படி சட்டப்படி இப்படி செய்ய முடியுமா? ஒரு தனி மனித விருப்பு வெறுப்ப ஒட்டுமொத்த ஒரு அரசியல் சாசனத்தின் மீது நம்ம செலுத்த முடியுமா? இந்த அளவுக்கு அவர் கோவப்படுற அளவுக்கு அந்த மம்தானிங்கிற அந்த இளைஞர் என்ன பண்ணாரு? எப்படி போகும்? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? அதாவது ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவர் ஆத்திரத்தில் இவர் பேசக்கூடிய எல்லாமே அறிவுபூர்வமாகவோ சட்டப்பூர்வமாக இருக்காது. வாயில் வந்ததெல்லாம் பேசுவார். அதுக்கு பெரிய உதாரணம், இப்போ நியூயார்க் நகரத்தில் இந்த மம்தானி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னால் நான் நிதி தரமாட்டேன்னு அறிவிச்சிருக்காருல, இந்த அறிவிப்பையே எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்காவுடைய சட்டப்படி நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய அதிகாரம் அதிபருக்கு கிடையாது. அமெரிக்க காங்கிரஸ்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அமெரிக்க காங்கிரஸ் என்பதில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் இருவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 50 மாநிலங்களுக்கு அது ஒரு 100 பேர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள்லாம் சேர்ந்து ஒரு தொகையை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழு தான் அமெரிக்க காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அமெரிக்க காங்கிரஸ் தான் யாருக்கு எவ்வளோ ஒதுக்கணும், என்ன செய்யணுங்கிற ஒரு அதிகாரத்தை படைத்ததாக இருக்கிறது. இதை மீறி கடந்த காலத்தில் சில அதிபர்கள் தன்னிச்சையாக அந்த மாதிரி நிதி ஒதுக்கீடை மறுத்த போது உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் போடப்பட்டு இந்த அதிபருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அவர் நிறுத்த முடியாது, காங்கிரஸ் எடுக்கிற முடிவு தான் முடிவு, இவர் எந்த ஒரு மாகாணத்துக்காவது ஒரு நிதியை நிறுத்த நினைச்சார்னு சொன்னால் அதுக்குரிய காரணத்தை விளக்கி அந்த காங்கிரஸுக்கு கடிதம் எழுதி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க ஒத்துக்கிட்டாலே தவிர இவர் செனட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை தடுக்க முடியாது, நான் இவருக்கு என்னத்தை ஒதுக்க வேண்டும் முடிவு எடுக்க முடியாது. நியூயார்க் நகரத்து மேயருக்கு என்ன தேவை என்று இருக்கிறதோ அதை காங்கிரஸ் முடிவு செய்வாங்க. முடிவு செஞ்சு அந்த நகரத்துக்கு இவ்வளவு ஒதுக்கலாம் என்று புள்ளி விவரங்கள் அடிப்படையிலையும் தேவைகளுக்கு வழங்கக்கூடிய கோரிக்கை அடிப்படையிலையும் அவங்க முடிவு செஞ்சு தான் அந்த தொகையை தீர்மானிப்பாங்க. தீர்மானித்த பிறகு நிறுத்தி வைக்கிற அதிகாரம் கூட இவர் கிடையாது. முதல்ல இருந்துச்சு, செனட்டில் சொல்ற காங்கிரஸில் உள்ளதை நிறுத்தி வைக்கலாம்னு. அப்போ சட்டப்படி இது கிடையாது. அமெரிக்காவுடைய ஊடகங்கள்ல எல்லாம் இது பெரிய விவாதம் பண்ணுறாங்க, விவாதமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. இவருக்கு எப்படி அதிகாரம் இல்லாத ஒன்றை இவர் செய்கிறாரு, இவருக்கு அந்த பவரே கிடையாத அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த நிதிகளை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. இது உபரியாக அரசாங்கத்திலேருந்து கொடுக்குற நிதி போக ஒவ்வொரு நகர மேயரும் என்ன செய்யலான்னு கேட்டால் அவங்க வரிவிப்பதன் மூலமாக அவங்களே சுய வரிவாய் உண்டாக்கி கொள்ள முடியும். முதல் விஷயமாக ஒரு மாநகராட்சி இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு தேவையான வரியை அவங்களும் உண்டாக்கி கொள்ள முடியும். மத்திய அரசு ஒரு நிதி கொடுக்காவிட்டாலும் மாநில அரசு கொடுக்காவிட்டாலும் நம்ம நாட்டில் உள்ள சென்னை நகராட்சி மாநகராட்சி நினைச்சாங்கன்னு சொன்னால் எல்லா வீட்டு வரையும் 10% கூட்டுறோன்னு சொன்னாங்கன்னு வைங்க, அது பல லட்சங்கள் அவங்களுக்கு சேர ஆரம்பிச்சிடும். தண்ணி வரி, அந்த வரி, இந்த வரின்னு எல்லா விதமான வருவாயிலையும் அவங்க தொழில் வரி, ஒரு கடைக்கு இவ்வளோ வரின்னு போட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு நிதி நெருக்கடி இல்லாமல் நிர்வாகம் பண்ண இயலும். அமெரிக்க அரசாங்கமே ஒரு நகரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி, நகராட்சிங்கிறது நம்ம ஏறக்குறைய ஒரு மாநில அரசாங்கம் மாதிரி உள்ளது. இங்கே உள்ள நகராட்சி மாதிரி இல்லை. அங்கே உள்ள மாநகராட்சிங்கிறது மேயருங்கிறாங்கல்ல, மேயருங்கிறவர் ஏறக்குறைய ஒரு சிஎம் மாதிரி பல விஷயங்களை ஒரு
அதாவது போலீஸ்லாம் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். போலீஸ் வரைக்கும் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய வகையில மேயருக்கு இங்க போலீஸ் இருக்க மாட்டாங்க. ஆனா மாநில அரசாங்க கையில இருக்கும். ஆனா அங்க நம் மாநகராட்சி என்பதுல வந்து அந்த மேயர் கண்ட்ரோல்ல தான் காவல்துறைலாம் இருக்கும். அப்படிப்பட்ட அதிகாரம் படைச்சு இருக்கும் பொழுது, இவங்க நிதிய ஒதுக்கலன்னு வச்சுக்கிட்டா கூட அது பாதிக்காது. இன்னும் சொல்லப்போனா, இது வந்து இந்த மம்தானியுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். ஏற்கனவே கடும் அதிருப்தியில இருக்கிற மக்கள் வந்து, என்னடா இது ஒரு நமக்கு தரமாட்டேன்னு சொன்னா, நம்ம மாகாணம் தானே பாதிக்கப்படும். அப்படின்னு அவங்க கோவப்பட்டாங்கன்னு வைங்க மக்கள், அந்த வாக்குகள வந்து அத காட்டுவாங்க. அப்ப இந்த இந்த மாரி உளறல் மூலமாக வந்து அந்த மம்தானுடைய வெற்றிய வந்து லேசாக்குறார். அப்ப 1 இவருக்கு அதிகாரம் இல்ல ஃபர்ஸ்ட்டு. 2வது அதிகாரமே இருந்த செனட்ட எல்லாம் காங்கிரஸ் எல்லாம் ஒப்புக்கொள்ள வச்சு நிறுத்தினாலும், அந்த மேயரால் நிர்வாகம் பண்ண முடியும். எந்த மேயர்னாலயும். கொஞ்சம் சொகுசான விஷயங்கள் பண்ண முடியாட்டா கூட, வரிய ஜாஸ்தி பண்ணுவாங்க. வரிய ஜாஸ்தி பண்ணி அந்த லோக்கல் நிர்வாகத்த அவங்களுக்கு பண்ண முடியும். அதனால வந்து இது இது வந்து ட்ரம்ப் வந்து இதுல வந்து அவருக்கு பின்னடைவு தான் ஏற்படும். அத விளங்கிக்கிறணும். ஏன்னு கேட்டா, மம்தானியுடைய வெற்றி வாய்ப்பு உறுதியாகிக்கிட்டே இருக்கிறது. அதாவது சமீபத்தில எடுத்த எல்லா கருத்து கணிப்புகள்லயும் அவர் தான் டாப்ல இருக்கிறார்ன்னு வருது. அந்த ஒரு ஆத்திரத்தில என்ன செய்யறான்னு விளங்காம, இப்படி வந்து ட்ரம்ப் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அதான் உண்மையான விஷயம். ம். எனக்கு இன்னொரு விஷயம், இதான் முதல் ஒரு முஸ்லிம் பெயர் தாங்கிய ஒருவர் அமெரிக்கா போன்ற ஒரு பகுதியில் வெற்றி பெறுவதில் போட்டியிடுவது, செல்வாக்கு பெறுவது என்பதே முதல் முறைங்கிறாங்க. இதற்கு முன்னாடி எந்த முஸ்லீமும் அங்கே ஒரு மேயராவோ அல்லது எதுவும் பொறுப்புகள்லையோ இல்லையா அமெரிக்காவில்? அதாவது இவரை பொறுத்தவரைக்கும் இந்த மம்தானி இருக்கார் இல்லையா? இவர் மம்தானி என்பவர் வந்து இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் 2022ல இருந்து இந்த தேதி வரைக்கும் அவரு அசெம்பிளி உறுப்பினரா இருக்காரு. சட்டசபை அங்க உள்ள அசெம்பிளி இருக்குல்ல, அங்க உள்ள நியூயார்க் மாகாணத்தினுடைய அசெம்பிளியில அவர் ஒரு எம்எல்ஏன்னு நம்ம சொல்லுவோம்ல நம்ம நாட்டுல. அந்த பதவியில 3 வருஷமா இருந்துகிட்டு இருக்கிறவர் அவரு. 1 வெளிநாட்டவரா இருந்தா கூட அது இருக்கிறாரு. 2வது வந்து அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவி தான் அதுவும். அதுல உள்ள ஒரு அறிமுகம் செல்வாக்குனால தான் அந்த எம்எல்ஏவாக சிறப்பா செயல்பட்டத வச்சு தான் அந்த குடியரசுக் கட்சி வந்து இவர நியமிச்சே இருக்கிறாங்க. இந்த வேட்பாளர போட்டது எதனாலன்னு கேட்டா, இவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. இவர் அந்த ஜனநாயக பணி கட்சி தானே? மம்தானி ஜனநாயக கட்சி ஜனநாயக தானே இல்லையா? ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியிலேயே 2 பிரிவு இருப்பாங்களாம். சோசலிஸ்ட்டுகள்னு கொஞ்சம், சோசலிஸ்ட்டுக்கு இல்லாதவங்க. இவர் சோசலிஸ்ட்டுங்கிற அந்த சார்புல உள்ளவர். அப்புறம் இவர ஜனநாயக கட்சியில இருந்த சோசலிஸ்ட்டுகள்லாம் சேர்ந்து இவர ஏன் நிறுத்துனாங்கன்னு கேட்டா, இவர் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் நிறைய வென்றெடுத்திருக்கிறார். அது ஒரு விஷயம். அத விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம இந்தியர்களாகிய நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, இவர் வந்து இந்திய வம்சாவளியில வரக்கூடிய ஆளு. இந்த மம்தானிங்கிறதுக்கார, அவர் வந்து மீரா நாயர்ன்னு ஒரு சினிமா இயக்குனர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய சினிமாக்கள்லாம் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இந்தியா சேர்ந்த ஒரிசா மாநிலத்தில ஒரிசாவுல உள்ளவங்க, புவனேஸ்வர்ல சலாம் பாம்பே, மான்சூன் வெட்டிங் இந்த மாரி சினிமாவெல்லாம் அவங்க எடுத்தவங்க. சலாம் பாம்பேலாம் அவங்க கேள்விப்பட்டிருப்போம். அவங்கள ஆஸ்கார் விருதுக்கெல்லாம் அவங்கள வந்து பரிந்துரை செஞ்சாங்க. அந்த மீரா நாயருடைய மகன் தான் இவரு. இந்த இந்த வேட்பாளரா நிக்கிறாரே, இவர் வந்து மீரா நாயர் என்பவருடைய மகன். இந்த மீரா நாயர் அவர் தகப்பனார் தந்தை தான் முஸ்லீம். தந்தை யாருன்னு கேட்டா மஹமூது மம்தானி. இவருடைய இந்த வேட்பாளர் நிக்கிறாரே, இவருடைய தகப்பனார் பேர் வந்து மஹமூது மம்தானிங்கிறவரு. இவர் வந்து உகண்டாவை சேர்ந்த ஆளு. உகண்டாவுல பெரிய வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து கனடாவுலயும் அவருக்கு சொத்து இருக்குது. 2 குடியுரிமை வச்சிருக்காரு. கனடாவுலயும் இருக்கிறாரு, உகாண்டாவுலயும் இருக்கிறாரு. அப்போ உகாண்டாவுல நடந்த ஒரு திரைப்பட விழாவுக்கு வந்து இந்த மீரா நாயர் போறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் காதல் பண்ணிக்கிறாங்க. இந்த மீரா நாயர்ங்கிறவங்க ஏற்கனவே ஒரு கணவர் பஞ்சாபிக்காரரை கல்யாணம் பண்ணி விவாகரத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பஞ்சாப்ல சீக்கிய முறைப்படி ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுல வச்சு. அவங்க இந்த திரைப்பட விழா சம்பந்தமாக கலந்து கொள்ளும் பொழுது அவரை சந்திக்கிறாங்க. யார்? இந்த மஹமூது மம்தானிய. சந்திக்கும் போது 2 பேருக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்ட பிறகு அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அவரை கல்யாணம் பண்ண முடிவு எடுத்து கனடாவுல உள்ள இவருடைய வீட்ல வச்சு, மஹமூது மம்தானிக்கு கனடாவுல ஒரு பங்களா இருக்கிறது. அந்த பங்களால வச்சு தான் அந்த கல்யாணம் பண்றாங்க 2 பேரும். திருமணம் பண்ணி அவங்களுக்கு பிறந்தவர் தான் இப்ப போட்டியிடுறாருல மம்தானி. இந்த மம்தானி வந்து அதுக்கு பிறந்தவர் தான். பிறந்து என்ன செய்றாங்க 2010
12ஆம் ஆண்டு வந்து இவங்களுக்கு பத்மபூஷன் விருது வேற கொடுத்துருக்குறாங்க இந்தியாவில். மீரா அதான் இந்திய வம்சாவளியில் வர்றாருங்கிறக்கா சொல்ல வர்றேன். அவருடைய தாயார், இப்போ வேட்பாளர் இருக்கிற தாயார் வந்து பத்மபூஷன் ஒரு விருது சினிமாவுக்கு இருக்குன்னு, என்ன விருது இருக்குன்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. அந்த விருது இவங்க வாங்கியிருக்கிறாங்க 2012 இந்தியாவில் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அமெரிக்காவுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. படிச்சுட்டு 1989ஆம் ஆண்டு தான் அந்த திரைப்பட விழா நடக்குது உகண்டாவில். அதில் போய் கலந்து கொள்ளும் போது அவங்க 2 பேருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு 1991 2 வருஷம் பழக்கத்தில் இருந்தவங்க 91 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க. எங்கே கர்நாடகாவில் வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் செஞ்சுட்டு அதே 91 தான் இந்த மம்தானி பிறக்கிறாரு. இப்போ வேட்பாளர் நிற்கிறார்ல அவர் பிறக்கிறாரு. பிறக்கவுன அந்த பிள்ளையோட சேர்ந்து அமெரிக்காவுக்கு வர்றாங்க. இந்த உள்ள வேட்பாளர் அமெரிக்காவில் பிறந்தவர் கிடையாது. இவர் வந்து அந்த உகண்டாவில் பிறந்தவர். தகப்பனார் உகண்டா, இவரும் உகண்டாவில் பிறந்தவர். அவங்க அம்மா உகண்டாவில் தான் கணவரை கல்யாணம் பண்ணி இருந்தாங்க. அப்போ உகண்டாவில் பிறந்த கம்பளாங்கிற ஊரில் பிறந்தவர் தான். அவங்க 7 வயசாக இருக்கும்போது தான் இவர் வர்றாரு இங்கே. இந்த வேட்பாளராக இருக்கிறவர் 7 வயசாக இருக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு பெற்றோரோட வர்றாரு. வந்து இவங்க சட்டப்படி குடியுரிமை வாங்கிட்டாங்க. அந்த குடும்பமே குடியுரிமை வாங்கும்போது இவரும் குடியுரிமை வாங்கின பிறகு இவங்க சம்பந்தமாக வந்து இந்த பிள்ளை எப்படி வளர்க்குறது என்கிற ஒரு பிரச்சனை வருது. ஏன்னாட்டா அவங்க இந்துவாக இருக்கிறாங்க. அந்த மீரா நாயர் சொல்கிறாங்க, நான் வந்து இந்து கோட்பாட்டில் தான் நான் இருப்பேன், அதே நேரத்தில் என் கணவர் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் அவர் நடப்பார், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய மகனை பொறுத்த வரைக்கும் அவர் தந்தையுடைய மதத்தின்படி அவர் வளர்ந்து கொண்டு இருக்கிறாருன்னு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மகன் முஸ்லீமா இருக்கிறாருன்னா இந்த அம்மா அதை அப்ஜெக்ஷன் பண்ணலை. ஆனால் இவங்க கன்வெர்ட் ஆகலை. அந்த கணவரை கல்யாணம் பண்ணுவதற்காக வேண்டி முஸ்லீமாக இவங்க மாறாமல், நான் இந்து நம்பிக்கையில் இந்து மதத்தின்படி தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சிருக்கிறேன், என் கணவர் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் அவர் நடந்து கொள்வார், பிள்ளை பிறந்த உடனே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் என் தகப்பன் வழியில் அவர் வளரட்டும், தகப்பனுடைய மதத்தை பின்பற்றட்டும் என்று சொல்லி வளர்த்ததுனால தான் இப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கிறார். அப்போ ஒரு வகையில் பார்த்தா இந்திய வம்சாவளி நம்மெல்லாம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்திய வம்சாவளின்னு கல்பனா சாவ்லாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துக்கிட்டு கமலா ஹாரிஸ் அந்த மாதிரி தானே இவங்களும் வர்றாங்க. அந்த ஒரு வகையில் பார்க்குறோம் ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஆனால் அப்படி ஒரு சப்போர்ட் இந்தியா லெவலில் கிடைச்ச மாதிரி தெரியலையே. இப்போ இவரை வந்து நம்ம ஆளுடா, நம்ம இந்தியாடா, நம்ம இந்தியாக்காரன் ஒருத்தர் நியூசிலாந்துல மேயரா போறான்னு வெடி போட்டிருக்கணுமே. அங்க மன்னார்குடியில யாகம் வளர்த்தாங்களே, மன்னார்குடியில ஹோமம் வளர்த்தாங்க, ஜெயிக்கணும்னு கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணும்னு ஹோமம் வளர்த்தாங்க மன்னார்குடியில. எங்க விட்டு பொண்ணுனாங்க, டிவி எல்லாம் பேட்டி எடுத்து போட்டுச்சு, கமலா ஹாரிஸ் உங்களுக்கு எப்படி சொந்தம் அப்படின்னு. அந்த அம்மா எனக்கும் இவங்களுக்கு சொந்த, அந்த அம்மா என்னன்னா நான் பீஃப் தான் சாப்பிடுவேன்னு அவங்க வேற ஒரு லைஃப் ஸ்டைல்ல போயிட்டாங்க அவங்க கமலா ஹாரிஸ். ஆனா இவங்க தேடி வந்து எங்காலுனாங்க. இந்த செய்தியே இந்தியர்களுக்கு தெரியாதுங்கிறேன். மீரானுடைய மகனுக்கு தெரியாது இந்திய வம்சவழியை சேர்ந்தவருங்கிற செய்தி கூட வராம அவரை பத்தி பேசும்போது இதெல்லாம் சேர்த்து பேசணும்ல. எந்த ஊடகத்தை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அமெரிக்க அதிபர் அவரை பத்தி தான் பேசுவாங்களே தவிர, அவரு அமெரிக்க முஸ்லீம் சொல்லுவாங்களே தவிர, அவங்க அம்மா இந்திய வம்சாவளின்ற ஒரு நியூஸ் அவங்களுக்கு தெரியும். இதை நம்ம சொல்லக்கூடாது, அதை இருட்டடிப்பு செய்யணும்னு என்ன செய்யறாங்கன்னா அந்த நியூஸ் இவங்க தருவது கிடையாது. அப்போ வந்து இவர் அது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்னன்னு கேட்டால், இவர் வந்து நிறைய படிக்கிறார். 98 அமெரிக்காவுக்கு 7 வயசாக இருக்கும்போது வந்து நிறைய படிக்கிறாரு. படித்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த சோசியலிஸ்ட் சிந்தனையில் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை மாதிரி அந்த சுதந்திரமாக உள்ள சிந்தனைக்கு வார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் கருத்துக்களை முன்வைத்ததன் மூலமாகத்தான் அவர் வேட்பாளரை நிறுத்தி சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டால், அவருடைய இன்னைக்கு நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால், செவ்வாய்க்கிழமை நவம்பர் 4 தான் தேர்தல் நடக்க போகுது. நவம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு இந்த தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் வந்து இவர் போட்டியிடுவதற்கு உரிய ஏற்பாடை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன அஜெண்டாவை எடுத்து அவர் பண்ணுறாரு, எதனால் அவருக்கு அந்த செல்வாக்கு கிடைக்குது என்ன கேட்டால், அவர் அமெரிக்காவில் பிறந்தவரும் கிடையாது, வெளிநாட்டில் பிறந்தவர், 7 வயசில் வந்தவர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து கருத்து கணிப்பிலாம் வந்து இரட்டை இலக்கத்தில் ஒரு வித்தியாசத்தில் முன்னேறிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டால், அவர் வந்து அடிப்படையான ஒரு விஷயத்தை அவர் எடுக்கிறார் கையில். என்ன எடுக்கிறாருன்னு கேட்டால்,
இப்போ வாழ்க்கை செலவு தான் இப்போ அடிப்படை விஷயம். நாட்டின் பாதுகாப்பு அது இதுன்னு சொல்றதெல்லாம் நான் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வாழ்க்கை செலவுக்கு தான் என்ன செய்வேன் முக்கியமான நான் வந்து நான் கவனத்தில் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனையில் 1 மில்லியன் குடியிருப்பு ஒரு குடியிருப்பாளர்களுக்கு அவங்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு அந்த வரியை நிறுத்துறார். வரி இல்லைங்கிறார். 1 மில்லியன் அந்த குடியிருப்பாளர்களுக்கு வந்து 4 வருஷத்துக்கு எந்த வரியும் போட போட மாட்டேன். அப்போ அந்த மக்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும்ல. வரி இல்லாமல் ஒரு அங்கெல்லாம் பெரிய பெரிய வரி போடுவாங்க. வீட்டு வரின்றதுல அதெல்லாம் அங்கே ஜாஸ்தியாக போடுவாங்க. அந்த அந்த மாதிரி வரி நான் விதிக்க மாட்டேன். அதே நேரத்தில் இலவச இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துருக்கிற மாதிரி இலவச பேருந்து பயணங்கள் அதை தருவேன். அது மாதிரி சிறார் பராமரிப்பை இலவசமாக்குவேன். சிறார்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள பராமரிக்கிறத வந்து நாங்களே பராமரிப்பு கூட வைத்து சிறுவர்களை வந்து ஏதாவது ஹோமில் சேர்த்துட்டு போயிடுறாங்க பெற்றோர்கள். இப்போ அந்த நாட்டு வழக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளையை பெற்றோர் வளர்க்குறது கிடையாது. சிறுவர் வளர்க்குறதுக்குன்னு ஒரு ஹோம் இருக்கும். அதில் கொண்டு போய் விட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா போய் ராத்திரிக்கு வந்து கூப்பிட்டு வருவாங்க. அதை வந்து நான் என்ன செய்வேன்னா அரசாங்கத்திலேருந்து இலவசமாக்குவேன். சிறுவர்களை பராமரிக்க நீங்கள் அது கட்டணம் செலுத்துறீங்க. அவங்க ஒரு வருவாயில் பெருமளவுக்கு சிறுவரை பராமரிக்க செலவழிக்கிறாங்க. அதாவது தாயும் தகப்பனும் வேலைக்கு போயிடுவாங்க. பிள்ளையை கொண்டு போய் அந்த சிறுவர் பராமரிப்பு இடத்துல விடுவாங்க. அதுக்கு பாதி சம்பளத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெருஞ்செலவு பண்ணுறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா அதை நான் மாநகராட்சி மூலமாக நான் ஏற்பாடு செய்வேன். அது உங்கள் பிள்ளைகள்லாம் கொண்டாந்து இலவசமாக கொண்டாந்து விட்டு போயிருங்க, நாங்கள் பராமரிப்போம். அதாவது காலையில் விட்டுட்டு போயிடுவாங்க, சாயந்தரம் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி வேலைக்கு பெரிய செலவு அந்த மக்களுக்கு ஏற்படுது. அப்போ எங்கே கை வைக்கிறாருன்னு கேட்டால் அவங்களுடைய பொருளாதார சிரமங்களை நீக்கிற மாதிரி திட்டத்தை கையில் வைக்கிறார். அதாவது உங்களுக்கு வரி போட மாட்டேன், 1 மில்லியன் வீடாருக்கு பேருந்து பயணம்லாம் இலவசம். எங்கே போனாலும் இலவசமாக எந்த பஸ்ஸில் வேணாலும் நீங்கள் போய்க்கிடலாம். இலவச பேருந்து உண்டாக்கிடுவேன். சிறார் பராமரிக்கிறதை இலவசமாக்குவேன் அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் வந்து இதுக்கு வந்து செய்வதற்கு நிதி ஆதாரத்திற்காக பெரிய பெரிய பணக்கார நிறுவனங்களுக்கு அதிக வரி விதிப்பேங்கிறாரு. இது செய்வன்னு சொல்ல மட்டும் இல்லாமல் பல மில்லியனியர் இருந்துக்கிட்டு கம்மியான வரி செலுத்துறாங்க. அவங்களுக்கு நான் வரி அதிகமாக அந்த வரியை வாங்கி இந்தியாவிலுமே கார்பரேட்டுகளுக்கு சலுகைங்கிற விமர்சனம் இருக்கே. கார்பரேட்டுகளுக்கு சலுகை, மறைமுக வரி, கார்பரேட்டுகள் சாதாரண மனிதனுடைய இன்டைரக்ட் டாக்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா கார்பரேட்டுகளுடைய டைரக்ட் டாக்ஸ் வந்து குறைவா இருக்கு. நேர்முக வரியை குறைச்சிட்டு நம்ம சாமானிய மக்கள் பயன்படுத்துற மறைமுக வரியை வந்து எக்கச்சக்கமா ஏத்திடுறாங்க. அவங்களுக்கு இந்த சில டாக்ஸ்ல எல்லாம் சலுகை கொடுக்குறாங்கன்னு தானே இந்தியாவிலேயே விமர்சனம் இருக்கு. ஆமா ஆமா. அப்படி இருக்கிற நேரத்தில் இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா ஏழைகளுக்கு வரி இல்லாத வாழ்க்கையும் செல்வந்தர்களுக்கு அதிக வரியும் என்ற ஒரு நிலை, அதான் சோசியலிசம்ங்கிறது. அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்த உடனே இது பயங்கர ஆதரவாக இருக்குது அந்த மக்களுக்கு. அந்த அவங்களுக்கு தான் தெரியும், சிரமப்பட்டவங்களுக்கு தெரியும். நம்ம பஸ் பயணத்துக்கு பாதி காசை செலவழிக்கிறோம், சிறுவர்களை பராமரிக்க செலவழிக்கிறோம், வரியே பெருமளவு கட்டுறோம், சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கையில் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த ஒரு கஷ்டத்தில் அந்த மக்கள் இருக்கும் பொழுது அதை நாங்கள் சுமப்போங்கிறார். நீ உனக்கு அந்த கஷ்டம் இனிமேல் இல்லை, நீ சம்பாதிக்கிறது உனக்கு மிச்சமாகும், நான் பணக்காரன்ட்ட வரியை போட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை எடுத்த உடனே இவருக்கு இப்போ நிலவரம் எப்படி இருக்குன்னா இவருக்காக வேண்டி 90,000 இளைஞர்கள் இவருக்கு வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு இவருக்கு வந்து ஒரு படை மாதிரி உண்டாக்கி வச்சிருக்காரு. இவருக்கு வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குற வேலையை செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் இவர் மட்டும் ஓட்டு கேட்கல, இவருக்காக 90,000 இளம் படை வீரர்களை வந்து உருவாக்கி அதை களத்தில் இறக்கி விட்டுருக்காரு. 90,000 பேர் இவருக்காக ஏன் வர்றாங்க? ஈர்க்குது, இந்த திட்டம் அவங்களை ஈர்க்குது. இளம் தலைமுறையினருக்கு அவங்களுக்கு ஈர்க்குது. இவர் இந்த கண்டிப்பாக இது வந்து ஆகணும், இவர் வந்தால் தான் சரியாக வரேன். அதில் வந்து முஸ்லீம் அப்படிலாம் போட்டு விட்டு பார்த்தாங்க, அதை தோக்கடிச்சிடலாம், இஸ்லாமிய கலரை குத்தி தீவிரவாதி ஆக்கலான்னு சொன்னோன்னு அவர் நெஞ்சாருன்னு கேட்டால் நான் முஸ்லீம் தான், நான் இஸ்ரேலுக்கு எதிரி தான், நெத்தனியாக தான் நான் கைது பண்ணுவேன்னு சொன்னேன். அப்படி கைது பண்ண ஒரு அதிகாரம் இல்லை. கைது பண்ணுற அதிகாரம் வந்து அந்த அங்கே குற்றம் செய்கிறவங்கள தான் அவர் கைது செய்யலாம். நீயாருக்குள்ள ஏதாவது தவறு செஞ்சான்னு சொன்னால் ஒருத்தனை கைது செய்யலாம். வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு வெளி மாநிலத்தில் நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் இவரால் கைது செய்ய இயலாது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நெத்தனியாகு வந்து நீ முஸ்லீம்னு கலர் குத்தி வெறுக்க பார்த்தாங்கல்ல, முஸ்லீம் தான், நான் யூதனுக்கு எதிரி தான், இஸ்ரேலுக்கு எதிரி தான், நெத்தனியாவுக்கு எதிரி தான், நெத்தனியாகு நீ அவருக்கு வந்து அவரை நான் கைது பண்ணுவேங்கிறார். ஆனால் செய்ய முடியாது, அரசியலுக்கு அவர் சொல்கிறாரு. அது எதுக்குன்னு கேட்டால் டிக்ளேர் பண்ணுறாரு. அது தெளிவாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நான்லாம் முஸ்லீம்னா இல்லைன்னு மறைக்கவும் அவர் கிடையாது, முஸ்லீம் தான். அதை சொல்லி நீ அப்புறப்படுத்த முடியாது. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏக்கு போட்டியிடும் போது முஸ்லீம்னு சொல்லி எதிர்பிரச்சாரம் பண்ணினாங்க, அதை மீறி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு.
அங்க உள்ள மக்கள் வந்து இவர் முஸ்லீமுக்கு பாடுபடக்கூடியவர் நினைக்கவே இல்லை. இவர் ஒரு பொதுவான மனுஷன் என்றுதான் எல்லாருமே கருதுறாங்க. அதனாலதான் ஏற்கனவே அவரால் வெல்ல முடிஞ்சிச்சு. இப்பவும் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல முன்னேறிக்கிட்டு இருக்கிறார். அது ஒரு விஷயம். இப்போ தன்னார்வ படை வந்து 90,000 பேரை வச்சு அதை செயல்பட்டு இருக்காருன்னு இல்லாம ஊடகங்கள் பூராவுமே என்னவோ தெரியல இவர் ஆதரிக்கிறாங்க. எந்த ஊடகத்தை எடுத்தாலும் இவருக்கு சப்போர்ட்டா தான் வந்துகிட்டு இருக்குது ஆக்கங்கள். அதை போக என்னன்னு கேட்டா இவருக்கு எதிராக நிற்கக்கூடிய ஆண்ட்ரூங்கிற வேட்பாளரை போட்டிருக்காங்கல்ல அவங்க குடியரசு கட்சியில, அவர் ஏற்கனவே இந்த பாலியல் புகார்ல சிக்கி நடவடிக்கைக்கு உள்ளானவர். டேமேஜ் அவருக்கு வந்து மைனஸ். எதிர் வேட்பாளருக்கு. ஆனா அமெரிக்கால அது பெரிய விஷயமா பார்க்கப்படுவது இல்லையே. இப்ப ட்ரம்ப் மீதுலாம் ஏகப்பட்ட புகார் வந்தது, இந்த மாதிரி பாலியல் புகார். அதெல்லாம் அந்த மக்கள் பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியலையே அமெரிக்கால. இல்ல அமெரிக்காவில் கண்டிப்பா எடுத்துக்கிறாங்க. அதாவது சாதாரண மக்களுக்கு தான் நீங்க சொல்லக்கூடிய விஷயம். கிளின்டனுக்கு என்ன வந்துச்சு? கிளின்டன் பாலியல் புகார்ல சிக்கி அவர் என்ன செஞ்சாங்க? பதவி நீக்கம் பண்ணாங்கல்ல. அப்ப அந்த பொறுப்பில் உள்ளவர்கள் பாலியல் நடந்தாங்கன்னு சொன்னா அவர் மீது ட்ரம்ப் மேலேயே வழக்கு இருக்கிறது இன்னும் இருக்கிறது. ஆமா ஆமா, ஒரு நடிகையோட இது பண்ணிருக்கு. நடிகை அப்ப சாதாரணமா விட மாட்டாங்க. அங்க சாதாரண மக்களை தான் கண்டுக்கிறாம விடுவாங்க. பிரதமர் அதிபருங்கிற போஸ்ட்ல அந்த பொறுப்புல வரக்கூடியவர்கள் வந்து இந்த பாலியல் விஷயத்துல மாட்டினார்கள் என்று சொன்னா, அதாவது மனைவி இருக்கும்போது இந்த மாதிரி வேற கள்ள தொடர்பு வைத்தார்கள் என்று சொன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டா அது ஒரு குற்ற செயல் மாதிரி பார்த்து அதுக்கு வழக்கெல்லாம் போடுவாங்க. அப்படி நிறைய பேர் மாட்டிருக்கிறாங்க. சிறுவர்களோடு செக்ஸ் வைத்தவர்கள், பெண்களோடு செக்ஸ் வைத்த அதிபர்கள் எல்லாம் பல பேர் மேல வழக்கு இருக்கிறது. ட்ரம்ப் மேல கூட வழக்கு இருக்கிறது. இவர் ஏற்கனவே ஒரு பொறுப்புல ஏதோ ஒரு மாகாண பொறுப்புல இருந்த இவர் வந்து அந்த பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அவரை கொண்டு வந்து இப்ப இந்த மேயருக்கு நிப்பாட்டுறாங்க. அவர் நடவடிக்கை எடுத்து பதவி நீக்கம் செஞ்சாருங்கும் போது அதிலே வந்து அவருடைய செல்வாக்கு சரிஞ்சிடும். அவருடைய ஆதரவு தளம் வந்து இல்லாமல் போயிடும். அந்த ஒரு பலவீனம் வேற இவருக்கு ஒரு சப்போர்ட்டா நிக்குது. இவருக்குன்னு தனியான திட்டங்களும் வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது எதிரி பலவீனமா இருக்கிறானே. எதிரி பலவீனமா இருக்கும் பொழுது இவருடைய வெற்றி வாய்ப்பு என்ன செய்யுதுன்னா ரொம்ப வந்து பிரகாசமா இருக்குது. எல்லா விதமான ஃபேஸ்புக்கில் உள்ள முகநூலில் எடுத்துக்கிட்டாலும், யூடியூப் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரிண்டட் பத்திரிகை எடுத்துக்கொண்டாலும் சரி, மெயின் மீடியாக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே இவருக்கு சப்போர்ட்டாக தான் எழுதுறாங்க. இவருடைய பிரச்சாரத்தை புகழ்ந்து இவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை கவர் பண்ணி இவருக்கு இருக்க ஆதரவை மக்கள்கிட்ட கொண்டு தான் செல்றாங்க. அவ்வளோ நல்லா அணுகுவார். இவருடைய தன்மை என்னன்னு கேட்டால் ஊடகங்கள் அணுகிறது, பேட்டி கொடுக்கறது, யாரும் அவர் போய் சந்திக்கலாம், எந்த கேள்வியும் கேட்கலாம். என்னைக்காவது நம்ம விஜய் வருவார்ல, அதை சனிக்கிழமை வருவார் இல்லை. இவர் இவ்வளோ இருந்தாலும் என்ன செய்யறாரு? மக்களை வந்து மக்களை சந்திக்கிறார், ஊடகங்கள்லாம் சந்திக்கிறாரு. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வந்து இவர் வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தில் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இவர் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும். 2 பதவி அமெரிக்கா சட்ட பிரகாரம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட 2 பதவிகளை வைக்க முடியாது. ஏற்கனவே எம்எல்ஏங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கிற பதவி, இந்த மேயரும் மக்களால் தேர்ந்தெடுக்கிற பதவி. இதில் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னால் அந்த எம்எல்ஏ பதவி இப்போ ராஜினாமா பண்ணணும். அந்த நாட்டு சட்டப்படி ஒரு பதவியில் தான் இருக்க முடியும். ஆனால் ஜெயிச்சிருவார், ராஜினாமா பண்ணால் அதுக்கு யாரை நிப்பாட்டுன்னு இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் எம்எல்ஏக்கு யாரை நிப்பாட்டலாம், ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா இவர் வெற்றி வந்து அவ்வளோ கன்ஃபார்முங்கிறாங்க. அப்போ இது வந்து ட்ரம்புக்கு வந்து புளியை கரைக்குது. இதை பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளோ பெரிய அதிபர் எங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் அந்த நியூயார்க்கில் அவர் பிரச்சாரத்துக்கு ஒருக்கா போகிறார், மக்களே கிடையாது, யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பின்னடைவாக போய் நம்மளை ஒதுக்கி தள்ளுறாங்களேங்கிற அளவுக்கு ஆகி எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த சாட் ஜிபிடிலாம் அடித்து இதை பற்றி கேட்டீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய தேர்தல் நடக்குதா, எங்கே நடக்குதுன்னு கேட்குறாங்க. செயற்கை நுண்ணறிவுல கேட்டீங்கன்னா அமெரிக்காவுடைய நியூயார்க் சம்பந்தமா ஒரு செய்தியும் கொடுக்காதுன்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க செயற்கை நுண்ணறிவுல அடிச்சு கேட்டீங்கன்னா மம்தானி அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்காரு. அந்த மம்தானின்னு யாரையும் நம்ம அப்படி களத்துல யாரும் இல்லையேங்கிறான். இல்லையே இல்லையேங்கிறான். ஏன்னு கேட்டா அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. அழகா இந்த நியூயார்க்கை பத்தியோ இந்த தேர்தலை பத்தியோ யார் ஜெயிப்பாங்கிற பத்தி கேட்டீங்கன்னா தேர்தலை எங்க அப்படி நடக்குதான்னு கேட்கறான். தகவல் இல்லையேங்கிறான். நானும் அடிச்சு கேட்டேன். அப்ப அந்த மாதிரி எல்லாத்தையும் முடக்கிறதுக்கு இவங்க பண்ணினா கூட மக்கள்கிட்ட பயங்கரமா போயிட்டு இருக்கிறார் அவர். இவர் நம்ம மம்தானிங்கிறவர், மம்தான், அவர் பேரு ஜஹரான் மம்தானி. அவர் தகப்பனார் பேர் மஹமூது மம்தானி. இவர் பேர் வந்து ஜஹரான் மம்தானி. ஆனால் மம்தானின்ற பேர்ல மட்டும்தான் அழைக்கப்படுறாரு. முழு பேர் வந்து ஜஹரான் மம்தானின்னு சொல்றக்கூடிய ஒரு இதா இருக்குது. இது ஒரு இதான் அங்க உள்ள நிலவரம். அதனால வந்து இவர் ஜெயிப்பாரு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ட்ரம்ப்னால
சொல்லக்கூடிய நிதியெல்லாம் நிப்பாட்ட முடியாது. ஆனா ம். நிப்பாட்டினாலும் இவர் சமாளிக்கக்கூடியவர். நிப்பாட்டினால ம். அவர் வரிய போட்டு என்ன செய்வாரு, அந்த ம். அரசாங்கத்துல நிதி வராட்டாலும் இப்ப தமிழ்நாட்டுக்கு நிதி மத்திய அரசாங்கம் குடுக்க மாட்டேங்குது நெறைய. இவங்க நிதிய ம். சமாளிச்சுட்டு தானே போறாங்க. அந்த மாரியான ஒரு திறமை படைத்தவரா இருக்கிறதுனால, அவரு இது நல்லா பண்ணிருவார். ஆனா இஸ்லாமிய அடிப்படைவாதி என்று சொல்றாங்கல்ல, அந்த ரேஞ்சுல இவரு வரமாட்டாரு. அதாவது எல்லாருக்கும் பொதுவான ஒரு மனிதரா அப்படி இருக்க நினைக்கிறாரே தவிர, அதனால தான் எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. அதான் அதான் அதான். ம். ம். இல்ல அவரு தான் கம்யூனிஸ்டுக்கு மாதிரி காமிச்சுக்கிறாரே. கம்யூனிஸ்டா இருக்கிறவர் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? அதான் ஆ, அதான் அந்த மாரி தான். அவங்க ஐடியாலஜி வைஸ் அவங்க கம்யூனிசம் அப்படிங்கிறப்ப அவங்க இந்த கடவுள் இந்த மாதிரி ம். விஷயத்துல ரொம்ப நம்பிக்கை கொண்டவங்களா இருக்க மாட்டாங்கல்ல அதிகமா இருக்க அவங்க. மாட்டாங்க. ஆமா ஆமா அவங்க கம்யூனிசம் அது வர்க்க அரசியல் அப்படிதானே பார்த்துட்டு போயிடுவாங்க. சமுதாய விஷயம் வரும்போது பேசுவாரு. உலக அளவுல முஸ்லிம்களுக்கு அநியாயம் அந்த மாதிரி பேசிக்கிருவாரு. அவ்வளவுதான். அது இடதுசாரிகள் பேசத்தானே செய்வாங்க. ஆமா ஆமா இடதுசாரிகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுவாரு. ஆமா. இப்ப நம்ம பிரதமர் எப்படி பாக்குறாரு? அதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம பிரதமர் இப்ப ஆஹா நம்ம இந்தியர் ஒருத்தர் அங்க வரப்போறாருன்னு கொண்டாடுறாங்களா? வெடி போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்களா பிஜேபியினர்? ஏன்னா அவங்களுக்கு தேசபக்தி அதிகம் இல்லை. எப்பவுமே இந்திய தேசபக்தி எங்களுக்கு தான் அதிகம்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப ஒரு இந்தியர் ஒருத்தர் வர்றாருன்னா மோடி இவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்கல்ல இல்லையா? அப்படி இல்ல. அப்படி இல்லன்னா மோடிக்கே இவர் இந்திய வம்சாவளியில் உள்ளன்னு தெரியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. அவர் இந்தியாக்காரர் வம்சாவளியில் வர்றாருங்கிற ஒரு நியூஸையே வந்து பரப்பாம இருட்டடிப்பு செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப டீப்பா தேடி பார்க்கும்போது தான் அவரை பத்தி கிடைக்குதே தவிர, அந்த சில இதுல கூட கேட்டேன். நான் வந்து இந்த டீப் சீக்கில் கூட அடிச்சு கேட்கிறேன். அந்த மீரா சீனா ஏஐ சீனாவுடைய அவனும் இல்லைங்கிறான். அப்படி ஒரு இல்லையா சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா நம்ம வேற ஜெமினிலாம் கேட்டா கரெக்டா வரும். ஜெமினில கேட்டீங்கன்னா கிளீனா தகவல் என்ன செய்யும் ஃபுல்லா கரெக்டா கொடுத்துட்றான். வேற ஐடியில் இப்படிலாம் இப்போ இருக்கும் பொழுது அந்த இந்த சமூக இந்த இது ஏஐயில் உள்ளது கூட ஆதிக்கம் செலுத்தி இவரை பற்றின நியூஸ் வராத அளவுக்கு ஆக்குறாங்கன்னு சொன்னால் மோடிக்கெல்லாம் எப்படி தெரியும்? தகவல் தெரியாது. அவர் இந்திய வம்சாவளி தாங்கிறது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஊடகங்கள் போட்டால் தானே தெரியும். இங்கே உள்ள ஊடகங்கள் அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை இப்போ இவங்க ஒரு இந்திய முஸ்லீம் அங்கே நியூசிலாந்து மேயராக வர்றதை இவங்க மோடி ஏன்னா மோடி ட்ரம்ப்போடைய ஸ்டாண்டில் தான் இருப்பார் என்ன ட்ரம்ப்பை தான் ஆதரிப்பார் என்ன ட்ரம்பை தான் ஆதரிப்பார்னா பகிரங்கமாக இப்போ ஆதரிக்க முடியல. என்ன அவர் வந்து கில்லர்னு சொல்லி விட்டார்ல மோடி. கில்லருக்கு மோடி முந்த நாள் பகிரங்கமாக மோடியை வச்சுக்கிட்ட மோடி நல்ல ஒரு மனிதர், நல்ல நண்பர். ஆனால் அவர் ஒரு கில்லர். அவரு கில்லர் மட்டும் இல்லை, ஒரு பேயை விட மோசமானவர் அப்படிங்கிறார். யாரு? மோடியை வச்சுக்கிட்டு ட்ரம்ப் பேசுறாரு. கில்லர்னா கொலகாரங்கிறது எவ்வளவு பெரிய விமர்சனம் அது. இன்னைக்கு வரைக்கும் மோடியை கொலகாரன்னு சொல்றாரு ட்ரம்ப். அவர் அந்த சபையில எந்த மறுப்பும் கொடுக்கல. என்ன எப்படி நீ கொலகாரன்னு சொன்னேன்னு கேட்கல. அதனால அவர் பகிரங்கமா அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார். உள்ளுக்குள்ள குழம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நேரம் எதிர்க்க முடியாது. அமெரிக்க அதிபரை எதிர்த்தோம்னா வேற மாதிரி பண்ணிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு அவங்க அந்த நான் தான் பாகிஸ்தான் போற நிறுத்தினங்கிற கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது கூட தக்க மறுப்பு கொடுக்கல. அந்த மாதிரி மௌனம் காத்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அங்க நல்ல இந்தியர்கள்லாம் முழுசா இவர் தான் ஆதரிக்கிறாங்க. மும்தானியை தான் ஆதரிக்கிறாங்க. 20-30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேருடைய ஆதரவும் அவருக்கு தான் இருக்குது. ஓகே ஓகே. அப்ப முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு பார்வை அல்லது வெறுப்பு பார்வை வந்து நியூசிலாந்தில் உள்ள பிற மதத்தினரிடம் பிற அமெரிக்கர்களிடம் இல்லை. அப்படிதான்? இல்லவே இல்லை. அறவே இல்லை. அப்படி இல்லாட்டி அவர் ஜெயிச்சிருக்க மாட்டார். அப்பவே வந்து இது ஒன்ன காரணம் காட்டி அமைக்கிருப்பாங்க. இது ஒரு விஷயத்த காரணம் காட்டி என்ன செய்வாங்கன்னா அவர் வரோடாம ஆக்கியிருப்பாங்க. அப்போ இந்த பிரச்சாரம் பண்ணுனாங்க. அவர் முஸ்லீம்ங்கிற ஒரு கலரை குத்தி, அப்போ இந்தியர்னு கலரை குத்தலை. அதுவும் என்னன்னு கேட்டால் ஒயிட்டை தான் ஏற்றுக்குருவாங்க. இவங்க ஒயிட்டில் வரமாட்டாங்க. அதாவது இவர் தகப்பனார் உகண்டாவும் பிளாக்கு தான். இந்தியாவுக்கும் பிளாக்குன்னு தான் பேர் வச்சிருக்காங்க. இந்தியர்களையும் பிளாக்கு தான் வருவாங்க. அப்போ இந்திய பெண்ணு உகண்டா தந்தைன்னு சொன்னா இவர் எந்த கணக்கில் வருவார்? பிளாக்ல தான் வருவார். ஆமா, அப்பா வழினா கருப்பு தான். தாய் வழியிலையும் ஒரு ஒயிட்ல வரமாட்டாரு. அந்த ஒரு காரணத்தை கொண்டு கூட பொதுவாக வெறுப்பாங்க அமெரிக்காவில் அந்த ஒயிட் வெள்ளை கலருங்கிற வெள்ளை இனத்துல வந்தா தான் ஆதரிப்பாங்கங்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது அதை உடைச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒபாமா வந்தாரு. கருப்பா இருந்து கொண்டு அவரும் கருப்பா இருந்து கருப்பருக்கு பிறந்து இருந்து அவர் ஒபாமாவுக்கு தான் அது உடைஞ்சது அங்க. அதே மாதிரி இவருக்கு நியூயார்க்ல உடையுது. இவர் வந்து கருப்பரா பார்க்கல மக்கள். கருப்பர் தான் இவர் கருப்பர்ல தான் வருவாரு. வெள்ளையர் இனத்துல வரமாட்டாரு. வராட்டா கூட இவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இவர் ஒபாமாவுக்கு உடைஞ்சிச்சு. அதே மாதிரி
ஒபாமாவுக்கு இதே மாதிரி ம். பிரச்சனை பண்ணாங்க. ஒபாமா பிரதமரா வரும்போது, அவன் நீக்குரை எப்படி நீங்க ஆக்குறது? அவரும் அதே மாரி வந்தவர் தானே. அவரும் ம். வெளிநாட்டு கலப்பினத்துல வந்தவர் தான் அவரு. அவரும் ம். வந்து அமெரிக்க வெள்ளையர் கிடையாதுன்னு சொல்லி பார்த்தாங்க. அவரு ஜெயிச்சாரு. அதே மாதிரி தான் இவருக்கும் அத முந்தி சொல்லி பார்த்தாங்க சட்டசபையில, எடுபடல. இப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலான செல்வாக்கு இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் வந்து, இவர் எடுத்திருக்கிற திட்டங்கள் தான். மக்கள் நலம் ம். சார்ந்த ஒரு அறிவிப்ப செஞ்சிருக்காருல்ல. மக்களுடைய ம். பொருளாதாரத்த வந்து மிச்சப்படுத்துறதுக்கான திட்டத்த வாழ்க்கை செலவுங்கிறது தான் பிரதானம்ங்கிறார். வாழ்க்கை செலவை சரி பண்றது. அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவ கையில எடுத்துட்டாரு அவரு. ம். ம். கண்டிப்பா. மம்தானி இந்தியரா, முஸ்லீமா, உகாண்டாக்காரரா, அதையெல்லாம் தாண்டி இன்று நியூசிலாந்தினுடைய இது மன்னிக்கணும். நியூயார்க்கினுடைய மாநகர தந்தை அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவரு செல்ல இருக்கிறார். இதை வெள்ளை நிறவெறி எப்படி பார்க்கும்? இஸ்லாமிய ஃபோபியா, முஸ்லிம் ஃபோபியா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை உலகுக்கு பரப்புனதே அமெரிக்கா தான். அந்த அந்த பின்லேடன் சம்பவத்திற்கு பிறகு இவர் ஜார்ஜ் ஆமா. புஷ், அந்த ஜார்ஜ் புஷ் ம். இவங்களுடைய முந்தின ஜார்ஜ் புஷ் எல்லாம் சேர்ந்து அப்படி ம். பரப்புனாங்க. நல்ல முஸ்லீம், கெட்ட முஸ்லீம், அஹ் அமெரிக்காவினுடைய கிறிஸ்தவ எல்லா கலாச்சாரத்தையும் ஏத்துக்கிட்டா நல்ல முஸ்லீம், இல்லைன்னா ம். பயங்கரவாதிகள்ங்கிற கல்ச்சரை அமெரிக்காவில் தான் பரவுச்சு. முஸ்லீம் ஃபோபியா, முஸ்லீம்னா எதிரிகள், தீவிரவாதிகள்னு. இப்போ அதே ம். அமெரிக்க மக்கள் ஒரு இஸ்லாமியரை ஒரு நல்ல மனிதராக நமது மக்கள் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறாங்க. அவங்க மதம் பார்க்கல, நாடு பார்க்கல, நல்ல பிரதிநிதியா இருப்பாருங்கிற அடிப்படையில் பார்க்குறாங்க. ஸோ அந்த அதிகார வர்க்கம் அதே மாதிரி இவரை எதிரியா பார்க்குது. ஆனால் அங்குள்ள மக்கள் ஒரு நல்ல மனிதரா இருக்காரு, சேவை செய்யக்கூடியவரா இருக்காருன்னு ஏத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது ஒரு நல்ல மாற்றமாவே பார்ப்போம். இதை எப்படி பார்க்கறது, புரிஞ்சுக்கிறது, இந்தியரா எப்படி புரிஞ்சுக்கிறது, அமெரிக்க மக்கள் சார்பில் இருந்து எப்படி பார்க்கறதுங்கிற போன்ற பல்வேறு செய்திகளை ம். ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி.